வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. இரண்டாவது நான் சொன்ன சிருஷ்டிப்பு என்பது சீர்படுத்துவது. இன்னைக்கு ஒழுங்கீனமாய் இருக்கிறவைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? ஒழுங்குபடுத்துகிற தேவனாக இருக்கிறது. ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறதை அவர் ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜீவியத்தில், ஒருவேளை என்னுடைய சரீரத்தில் வியாதி ஒரு ஒழுங்கீனமாக இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் என்னுடைய ஜீவியம் ஒழுங்கின்மையாக இருக்கலாம். ஒருவேளை என் தேவனோடு கூட இருக்கிற உறவுகளில் சில நேரம் ஒழுங்கின்மையாக இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஒழுங்கில்லாதவைகளை என் தேவனாகிய சிருஷ்டிப்பின் வல்லமை அது ஒழுங்குபடுத்துகிறவைகளாக இருக்கிறது. என்னுடைய ஜீவியத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறார். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் மனிதனுடைய காரியம் ஒரு உடைஞ்ச பாத்திரத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை, உபயோகப்படுத்துகிறது இல்லை, யூஸ் பண்ணவே மாட்டோம். பாருங்க, சில பேர்லாம் பாத்திரம் பிள்ளைகள் ஒழுங்காக விளக்காட்டாலே அந்த பாத்திரம் என்ன பண்ணிடும், அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதை தூக்கி என்ன பண்ணிடுவோம், பாத்திரம் விளக்கியிருக்கா பாத்திரம். ஆனால் என் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? உடைந்த பாத்திரத்தை தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஒழுங்குபடுத்துகிறார். சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உடைக்கப்பட்ட பாத்திரத்தை தன் கையில் எடுத்து அதற்கு பதிலாக வேறொரு பாத்திரத்தை வணைய ஆண்டவரால் முடியும். ஆனால் என்ன பண்ணுறாரா, உடைந்த பாத்திரங்களை ஒவ்வொன்றாய் எடுத்து அதை சரிப்படுத்தி எந்த இடத்துல இது உதவாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல உதவுகிற பாத்திரமாய் கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய சிருஷ்டிப்பின் மேன்மை. ஒழுங்கின்மையாய் கிடக்கிற இடத்துல அவர் சரிப்படுத்துகிறார், அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். உடைக்கப்பட்ட நேரத்தில் சில நேரங்களில் நம்முடைய குயவனுடைய கரத்தில் அந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்தை அவர் பூசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது நான் சொன்னேன், அவர் வெறுமையில் ஒரு அத்தியாயத்தை துவங்க போகிறாராம். ரெண்டாவது, ஒழுங்கில்லாதவைகளை அவர் ஒழுங்குபடுத்த போகிறார். ஒருவேளை என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு ஒழுங்கீனமாக இருக்கலாம். என் பிள்ளைகளுடைய ஜீவியம் வேலை ஒருவேளை ஒழுங்கின்மையாக இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய குடும்ப சூழலில் என்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் என்னுடைய வீட்டின் எல்கையில் சில காரியங்கள் ஒழுங்கின்மையாக இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய பரிசுத்த ஜீவியம் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவில் சில நேரங்களிலே ஒழுங்கின்மையாக இருக்கலாம். ஒரு நாள் ஆண்டவரை தேடுறது, ஒரு நாள் ஆண்டவரை தேடாமல் இருப்பது, ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு வேதம் வாசிப்பது, இன்னொரு நாள் 4 நாள் கழிச்சு அப்புறம் ஒரு நாள் எழுந்து வேதம் வாசிப்பது. இப்படிப்பட்ட ஒழுங்கினங்களை கர்த்தர் என்ன பண்ணாரா, ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை என்னை இந்த ஒழுங்கீனமான இந்த சரீரத்தை ஒழுங்குபடுத்துங்கப்பா. நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கும், சில நேரங்களில் நல்லா இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுதோ இல்லை ஆலயத்திற்கு ஜபத்துக்கு கடந்து போகும் பொழுதோ உடம்பு என்னவா மாறிடும், ஒழுங்கின்மையாக மாறிடுது, விளைவினப்பட்டு போய் விடுகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த ஒழுங்கின்மையை என் வாழ்க்கையை கர்த்தர் நீங்கள் ஒழுங்குபடுத்தணும் ஐயா, சீர்படுத்தணும். என்னுடைய ஜீவியத்தில் உடைக்கப்பட்ட இடத்துல, உடைக்கப்பட்டு கிடக்கிற இடத்த நல்லா கவனித்து பாருங்க. குயவனை அன்றி உங்கள் வாழ்க்கையை யாராலும் ஒட்ட வைக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் நண்பர்களை தேடி போனீங்கன்னா ஒட்ட வைக்க மாட்டாங்க, கூட கொஞ்சம் உடைப்பாங்க. நீங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் நேசிக்கிற உறவுகளை தேடி போனீங்கன்னா அவங்க ஒட்ட வைக்க மாட்டாங்க, திருப்பி என்ன பண்ணுவாங்க, உடைப்பார்கள். நீங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் யாராயிலும் ஒரு பெரிய அறிஞர்களையும் ஒரு ஞானவான்களை தேடி போனீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஒட்ட வைக்க மாட்டாங்க, உடைப்பாங்க. ஆனால் உடைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் குயவனுடைய கரத்தில், தேவ சமூகத்தில், தேவன் பந்தியில், தேவனோடு கூட இருக்கிற உறவுல அந்த சரி செய்து அவரோடு கூட நெருக்கமாகும் பொழுது உடைக்கப்பட்ட இடமல்ல, உடைக்கப்பட்டிருக்கிற பாத்திரமா இருந்தாலும் சரி என் தேவனால் ஒழுங்குபடுத்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரால் செய்யக்கூடாது ஒன்றும் இல்லை. நீங்க வேற யார்கிட்ட வேணா கொண்டு போங்க, இந்த பாத்திரத்தை கிடைக்காதுங்க. குயவன் கையில் கொடுத்தா இந்த பாத்திரத்தை ஒழுங்குபடுத்த அவராலே கூடும். அதனால தான் சபையில் சொல்றது, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க, அவர் உங்களை ஒழுங்குபடுத்துவார். என்னால் ஒழுங்குபட முடியாது. இந்த உலகத்தில் நான் சொல்லுவேன் அடிக்கடி, என்னை போல அயோக்கியன் ஒருவனும் இல்லை, ஆனால் என்னையே கர்த்தர் உருவாக்கியிருப்பார். ஆனால் உங்களை உருவாக்குவது அவருக்கு லேசான காரியம் அல்ல.
இந்த பாத்திரத்தை உடைந்து பல இடத்துல உடைக்கப்பட்ட இந்த பாத்திரத்தை என் தேவனால் ஒட்ட வைக்க கூடுமானால் உங்களை ஒட்ட வைப்பது என் ஆண்டவருக்கு கடினமான காரியம் அல்ல. உடைக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கில்லாத இடத்தை கர்த்தர் கரத்துல கொடுங்க.